வீட்டுல செடி வளர்க்கறது மூலமா நம்ம உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்புறம் மனம் சார்ந்த பிரச்சனைகள் இது எல்லாமே தீர்றதா சில ஆராய்ச்சிகள் முடிவுகள் நமக்கு சொல்லுது. சோ அந்த வகையில நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய ஒரு 12 செடிகள் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த 12 செடிகளை நீங்க வீட்டுல வளர்க்கறது மூலமா உங்களோட வீட்டுக்கும் உங்களுக்கும் எக்கச்சக்கமான நன்மைகள் கிடைக்குது. அது என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. சோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த சேனல் கிரீன் லேண்ட்ஸ்கேப்பர்ஸ். நான் உங்கள் ஜெயசெல்வன். நம்பர் 1 ஆலோவேரான்னு சொல்லக்கூடிய கற்றாழை. பொதுவா இந்த செடியை நம்ம வீட்டுக்கு வெளியில வளர்க்கலாம், வீட்டுக்குள்ளேயும் வளர்க்கலாம். வீட்டுக்குள்ள வளர்க்கும் போது நல்ல வெளிச்சம் படக்கூடிய ஒரு இடத்துல வச்சு வளர்க்கணும். சோ இந்த கற்றாழை செடியை வளர்க்கறதுக்கு நமக்கு அதிகப்படியான தண்ணீர் எல்லாம் தேவைப்படாது. சில ஆராய்ச்சி முடிவுகள் என்ன சொல்லுதுன்னா, இந்த கற்றாழை செடியை நம்ம வீட்டு சமையல் அறையில வச்சு வளர்க்கும் போது சமையல் அறையில வரக்கூடிய புகை, அது மட்டும் இல்லாம நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ் ஆன வார்னிஷ் அப்புறம் கிளீனர்ஸ், இதுல இருந்து வரக்கூடிய ஃபார்மால்டிகைட், பென்சைன் இது போன்ற கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் காற்றில இருந்து சுத்தப்படுத்தி நமக்கு ஒரு ஆரோக்கியமான காற்றை சுவாசிக்கிறது கொடுக்குது. ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய பிளான்ட் ஸ்னேக் பிளான்ட். இந்த ஸ்னேக் பிளான்ட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா, CO2 அப்படின்னு சொல்லக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை நமக்கு ஆக்சிஜனா மாத்தி கொடுக்குது. சோ இதன் மூலமா வீட்டுக்குள்ள அதிகப்படியான ஆக்சிஜன் கிடைக்கிறதுனால நம்மளோட சுவாச நோய்கள் எதுவுமே வராம நம்ம பாதுகாக்க முடியும். இது போக ஒரு சில அலர்ஜிஸ்ல இருந்து நம்மள இந்த ஸ்னேக் பிளான்ட் பாதுகாக்குது. அமெரிக்கன் ஹார்டிகல்ச்சர் சொசைட்டி ஒரு ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. இதன் மூலமா இந்த ஸ்னேக் பிளான்ட் வந்து ஓசோன்ல ஏற்படக்கூடிய ஓட்டையை கூட தடுக்கிறதுக்கான தன்மை உள்ளதா கண்டுபிடிச்சிருக்காங்க. மூணாவது நம்ம பார்க்கக்கூடிய பிளான்ட் அரிக்கா பாம். இந்த பாம் ட்ரீயை நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்திருப்போம். உதாரணத்துக்கு ஹோட்டல்ஸ், கடை, இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் நம்ம பார்த்திருக்கலாம். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏர் பியூரிஃபை பிளான்ட். அது மட்டும் இல்லாம இது ரொம்ப ஒரு ஹார்ட்லியான பிளான்ட்ங்கிறதுனால எளிமையா எல்லா இடத்துலயுமே வளர்க்க முடியும். இதுக்கு பெருசா மெயின்டெனன்ஸ் ஒன்னும் தேவைப்படாது. சோ இந்த அரிக்கா பாம்ஸ் நம்ம வீட்டுல வச்சு வளர்க்கும் போது இது வந்து நேச்சுரல் ஹியூமிடிஃபையர், அதாவது காற்றுல ஈரப்பதத்தை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடியதா இருக்கு. சில செடிகள் நம்ம வீட்டுல வச்சு வளர்க்கும் போது அது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெட்ஸுக்கு வந்து ஒரு நச்சுத்தன்மையை கொடுக்கும். ஆனா இந்த அரிக்கா பாம்ஸ் அப்படி கிடையாது. இது ஒரு பெட் ஃப்ரீ பிளான்ட். நாலாவது நம்ம பார்க்கக்கூடிய பிளான்ட் போத்தோஸ் சொல்லக்கூடிய மணி பிளான்ட். இந்த மணி பிளான்ட் நம்ம கொடி மாதிரியும் வளர்க்கலாம், தண்ணீர்ல வச்சு வளர்க்கலாம், சாதாரணமா மாஸ்டிக் மாதிரி வச்சு அதுல கூட நம்ம வச்சு வளர்க்கலாம். சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைரக்ட் சன்லைட் வைக்க கூடாது, நம்ம இன்டைரக்ட் சன்லைட் மட்டுமே போதுமானது. ஓரளவு டார்க்கான இடத்துல கூட இந்த மணி பிளான்ட் தாங்கி வளரும். இந்த மணி பிளான்ட் வீட்டுல வளர்க்கறது மூலமா நிறைய பேர் செல்வ செழிப்பு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடையும் இருக்காங்க. அஞ்சாவது நம்ம பார்க்கக்கூடிய பிளான்ட் ரப்பர் பிளான்ட். இந்த ரப்பர் பிளான்டோட இலைகள் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஷைனிங்கா இருக்கும். இதன் மூலமா நம்ம வீட்டுக்கு இந்த ரப்பர் பிளான்ட் வச்சு வளர்க்கும் போது ஒரு சூப்பரான ஒரு அழகு கிடைக்கும். இந்த ரப்பர் பிளான்ட்லயுமே ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு. அதுல குறிப்பா நம்ம சொல்லணும்னா, காற்றில் இருக்கக்கூடிய பூஞ்சைகள், பாக்டீரியா இது போன்ற உடலுக்கு தீமை தரக்கூடிய எல்லாத்தையும் அழிச்சு நமக்கு ஒரு சுத்தமான காற்றை கொடுக்குது. சோ இந்த பிளான்ட்டுமே ஒரு லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட் தான். இதுக்கு வந்து குறைந்தபட்ச வெளிச்சம் இருந்தாலே போதுமானதுதான். ஓகே, ஆறாவது நம்ம பார்க்கக்கூடிய பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜிசி பிளான்ட். இது வந்து ஜாமியான்னு சொல்லுவாங்க. இந்த ஜிசி பிளான்ட் நல்ல ஒரு வாஸ்து பிளான்டா இருக்கு. இந்த ஜிசி பிளான்ட் நம்ம தண்ணியிலும் வளர்க்கலாம், அதே நேரத்தில் நம்ம தொட்டிலையும் வச்சு வளர்க்க முடியும். அது மாதிரி இந்த ஜிசி பிளான்டோட ப்ரொபகேஷன், அதாவது உற்பத்தி வந்து ரொம்பவே ஈஸி தான். இதுல இருக்கக்கூடிய ஒரு இலையை நம்ம கிள்ளி சரியான முறையில் நடவு பண்ணாலே போதும், இதுல இருந்து ஒரு புது பிளான்ட் ஈஸியா உருவாக்க முடியும். இந்த ஜிசி பிளான்ட் இருக்கக்கூடிய டைட்டர்பெனாய்டு அப்புறம் பாலிபெனாலிக், சோ இது மாதிரி ஒரு 2 ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. இந்த 2 ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு காது வலி போன்ற பிரச்சனைகள்ல இருந்து நமக்கு தீர்வு கொடுக்குது. ஏழாவது நம்ம பார்க்கக்கூடிய பிளான்ட் ட்ரெசினா விக்டோரியா கோல்டு. இந்த ட்ரெசினா பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரை வெதர்ல கூட ஈஸியா வளரக்கூடியது. சில சமயங்கள்ல காற்றுல கார்பன் அதிகமாகிறதுனால தலைவலி, கிட்னி ஃபெயிலியர் அப்புறம் அனிமியா போன்ற நோய்கள்லாம் ஏற்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. சோ இது மாதிரி கார்பன் அதிகமாகிறதுனால ஏற்படக்கூடிய உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் இந்த ட்ரெசினா வளர்க்கறது மூலமா நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். எட்டாவதா நம்ம பார்க்கக்கூடிய பிளான்ட் மான்ஸ்டரா டெலிஷியஸா. சோ இந்த பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் விரும்பி வளர்ப்பாங்க. இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்டாவே வளரக்கூடிய பிளான்ட். இந்த மான்ஸ்டரோட இலைகள் பாக்குறதுக்கு ஏற்கனவே இந்த இலையை கட் பண்ணி விட்ட மாதிரி இருக்கும், ஒரு முழுமையா இருக்காது. மத்த செடிகள் இலைகள்லாம் பாத்தீங்கன்னா முழுமையா இருக்கும். இந்த மான்ஸ்டரா செடியை நம்ம வீட்டுல வளர்க்கும் போது காற்றுல அதிகபட்சமான ஈரத்தை நமக்கு உண்டு பண்ணி கொடுக்கும். சோ இதனால நம்ம உடல்ல தோல் வறட்சியால் ஏற்படக்கூடிய நோய்கள் இருந்து நம்மள பாதுகாத்துக்கலாம். ஒன்பதாவது நம்ம பார்க்கக்கூடிய செடி ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ். ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன பால் மாதிரி நிறைய ஜாயிண்ட் ஆன மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம ஹேங்கிங்ல யூஸ் பண்ணலாம் மெயினா. சோ இந்த பிளான்ட் நம்ம வீட்டுல வளர்க்கறது மூலமா நம்மளோட வீட்டோட ஆம்பியன்ஸ் வந்து அழகாகிறது இல்லாம ஹியூமனோட பாடியில இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் குறைச்சு சைக்காலஜிக்கல் ஹெல்த் பெனிஃபிட் நமக்கு கொடுக்குது. சோ இந்த பிளான்ட் நம்ம எந்த இடத்துல வச்சு வளர்க்கலாம் பாத்தீங்கன்னா, நல்ல பிரைட்டான வெளிச்சம் வரக்கூடிய ஜன்னல் ஓரங்கள் அந்த மாதிரியான இடத்துல நம்ம வச்சு வளர்க்கலாம். பத்தாவது நம்ம பார்க்கக்கூடிய பிளான்ட் ஸ்பைடர் பிளான்ட். இதுக்கு எதுக்காக ஸ்பைடர் பிளான்ட் அப்படின்ற நேம் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இதோட இலைகள் வந்து சிலந்தியோட கால் மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல புதுசா வரக்கூடிய செடிகள் எல்லாமே இந்த சிலந்தி பூச்சி இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கும். அதை கட் பண்ணி நம்ம புது செடியாவே உருவாக்கிக்கலாம். இந்த ஸ்பைடர் பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா நாசாவாலே ரெக்கமெண்ட் பண்ணப்பட்ட ஒரு பிளான்ட் தான். இந்த ஸ்பைடர் பிளான்ட் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை ரிமூவ் பண்றதுனால நமக்கு வரக்கூடிய தலைவலி, கோல்டு இது போன்ற பிரச்சனைகள் தீர்க்கிறது மட்டும் இல்லாம சுவாசம் சம்பந்தமான நோய்களுக்கும் இது ஒரு தீர்வு அமைது. நம்பர் 11 ஜேட் பிளான்ட். இந்த பிளான்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதுவுமே வந்து ஒரு வாஸ்து பிளான்ட் தான். சோ இந்த பிளான்ட் நம்ம வச்சு வளர்க்கும் போது வீட்டுக்குள்ள செல்வ செழிப்பு அப்புறம் வளமான வாழ்க்கை இது எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நிறைய பேரால் நம்பப்படுது. ஆக்சுவலா இந்த ஜேட் பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சக்குலண்ட் குடும்பத்தை சார்ந்தது தான். சோ இந்த ஜேட் பிளான்ட்டுமே வீட்டுக்குள்ள வந்து ஈரப்பதத்தை அதிகப்படுத்தி கொடுக்குது. அது மட்டும் இல்லாம கார்பன் டை ஆக்சைடை அப்சார்ப் பண்ணிக்குது. இந்த ஜேட் பிளான்ட்டும் அதிகப்படியான ஆக்சிஜனை நமக்கு ரிலீஸ் பண்ணி கொடுக்கறதுனால நம்ம வீட்டு பெட்ரூம்ல ஜன்னல் ஓரங்கள்ல அந்த மாதிரி நம்ம வச்சு வளர்க்கலாம். இந்த ஜேட் பிளான்ட் நம்ம சரியான முறையில பராமரிச்சு வளர்த்தோம்னா கிட்டத்தட்ட 70 வருஷம் வரைக்குமே நல்லா தாங்கி வளரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, நம்ம லாஸ்ட் செடிக்கு வந்துட்டோம். அதாவது 12ஆவது நம்ம பார்க்கக்கூடிய செடி வந்து பாத்தீங்கன்னா ஃபைகாஸ் ஃபிடிலிஃபிக். இந்த ஃபைகாஸ் ஃபிடிலிஃபிக்மே பாத்தீங்கன்னா நல்ல
நல்ல ஒரு பாப்புலரான ஒரு இண்டோர் பிளான்ட் தான். இந்த ஃபைகாஸ் பிடிலிஃபிக் எப்பயுமே பாக்குறதுக்கு கிரீனரியா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதோட பெரிய இலைகள் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நச்சு கலந்த காற்றை சுத்தம் பண்ணி நமக்கு பியூரான காற்றை கொடுக்கும். ஆக்சுவலா இந்த பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மரம் மாதிரி பெருசா வளரக்கூடிய ஒரு பிளான்ட் தான். இந்த ஃபைகாஸ் பிடிலிஃபிக்மே மத்த பிளான்ட் மாதிரி தான் ஏர்ல இருக்கக்கூடிய ஹியூமிடிட்டி அதிகப்படுத்தி கொடுக்குது. அது மட்டும் இல்லாம ஏரை பியூரிஃபை பண்ணி கொடுக்குது. இந்த அழகான பிடிலிஃபிக் பிளான்ட் நம்மள வந்து கோல்டு அப்புறம் தலைவலி இது போன்ற பிரச்சனைகள்ல இருந்து பாதுகாக்குது. ஓகே, இந்த பிளான்ட் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும்? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறைந்தபட்ச சூரிய வெளிச்சம் தேவை. அது மட்டும் இல்லாம வாரத்துல 2 to 3 டைம் நம்ம தண்ணீர் விட்டா மட்டும் போதுமானது. சோ இப்போ உங்க எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இண்டோர் பிளான்ட் வளர்க்கறது மூலமா உடல் ரீதியான பிரச்சனையும் மன ரீதியான பிரச்சனையும் நமக்கு சரியாகுது. அது மட்டும் இல்லாம வீட்டுல நமக்கு நிம்மதியான உறக்கம், சந்தோஷம் இது எல்லாமே கிடைக்குது. சோ அடுத்த டைம் நீங்க உங்க வீட்டுல செடி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த 12 பிளான்ட்ஸ்ல ஏதாவது ஒண்ணு வாங்கி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல கார்டனிங்கோட சந்திப்போம். அதற்கு உங்களை வந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெயசெல்வன். நன்றி.